எல்லா வார்த்தையும் கை கொண்டு வரியா? எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, நீ பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கிறனால இது எல்லாமே செய்ய முடியாது சொல்லாத, சொல்லாத. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே பைபிள். ஏன் உன்னால செய்ய முடியல? சார், நான் ஒரு பணக்காரன் சார், இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட முடியாது சார். ஆண்டவர் சொன்னதுமா? ஆமா சார், ஆண்டவர் சொன்னா கூட என்னால விட முடியாது சார். எங்க போறப்பா? எங்க போகிற? அறியாதனாலே அவர்கள் என் இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியும். செய்து முடித்தால் இளைப்பாறுதல் பிரவேசிக்க. என்ன சொல்ல போறீங்க? உங்க மனசுல ஏதாவது வசனம் வருதா? இதை செய்து முடிக்கணும்னு ஏதாவது வசனம் தெரியுதா? அருமையான சௌரியே சௌரனே நல்லா கவனிச்சுக்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், பரிசுத்தாய் பெற்றிருக்கேன், அதனால நான் பரதேசி போயிடுவேன். செத்தா பரதேசி தான், அடுத்த இடம் பரதேசி தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காத. தேவன் உன்னை அறிவார். ரகசியமாகவோ துணிகரமாகவோ பாவம் செய்கிறவனாய் இருந்தால் நிச்சயமாய் இந்த உலகத்தில் ஒருவேளை திடீர்னு ஒரு எர்த்குவேக் வருது, ஒரு பூகம்பம் வருது, எங்க போவீங்க? எங்க பரலோகத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி என்னைக்காவது யோசிக்கிறான்? என்னைக்காவது யோசிக்கிறான்? இன்னைக்கு வந்தா போவோமா? இல்ல இயேசு கிறிஸ்து வந்தா அவரை சந்திப்போமா? இல்ல இந்த உலகத்தை விட்டு கடந்து போனா பரதேசி போவோமா அப்படிலாம் நினைக்கிறான். அந்த நினைப்பே இல்லைங்களே. நம்ம குடும்பம் உண்டு, காலையில் எழுமணுமா, டீ போட்டோமா, குடிச்சோமா, சமையல் பண்ணோமா, பிள்ளைகளை அனுப்புனோமா, புருஷனை அனுப்புனோமா, அப்புறம் மொபைல் எடுத்தோமா, பார்த்தோமா, அடே அடே அடே. பைபிள் படிக்கிறீங்கல்ல, பைபிள் படிச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு நிறைய வசனம் தெரியும் அப்படிங்கிறதா பெருசு? வசனம் தெரியுது, சாத்தான் கூட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாம் தெரியுங்க. ஆனால் நீ அதன்படி வாழாத பட்சத்தில் அவரை அறியவில்லை, என் வார்த்தை நீ அறியவில்லை, ஆகினால் இளைப்பாறுதல் போக முடியாது. வாசி, ஆண்டவர் உன் கூட பேசுறாரு. இன்று இன்று அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, இன்னைக்கு படிக்கும்போது நீ கோபக்காரனுக்கு தோழனாகாதே. அப்படி செய்வாயனால் அவன் காரியத்தை கற்றுக்கூட. ஐயோ, இந்த நண்பன் கோபக்காரனாச்சே, இனிமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்ப்பா. விளைவிக்க அன்பினால் அண்டி வேறொன்றிலும் கடன் படாது. கடன் வாங்க சும்மா இருங்க. கடன் வாங்காதன்னா என்ன பண்ணணும்? நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க சொல்லு. கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்கள் செய்யும் பாவங்களை மன்னியுங்கள். இது வசனம் தெரிஞ்சு போச்சா? மன்னிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளில் உம்முடைய பிள்ளைகள் இம்மட்டும் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செய்தியின் தலைப்பு ஆத்துமா இளைப்பாறுதல் அடைவது எப்படி என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். கவனமாக கேட்டுங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? என்ன இருக்குது? உயர ஏறுகிற மனுஷனுடைய ஆவியையும் பூமியிலே தாழ இறங்குகிற மிருகங்களுடைய ஆவியை அறிகிறவன் யார்? அப்படியானால் ரெண்டுக்கும் ஆவி இருக்குது. மனுஷனுக்கும் ஆவி இருக்குது, மிருகத்துக்கும் ஆவி இருக்குது. அப்போ இந்த மனுஷ ஆவி ஏன் உயர போகுது அப்படின்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாணத்திலே நினை. என்ன எழுதியிருக்கு பாருங்க, மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் தேவன் 6வது நாளிலே ஊரும் பிராணிகள், மிருகங்கள், மனுஷன், மனுஷி எல்லாரையும் படைச்சார். 7வது நாள் ஓய்ந்திருந்துச்சார். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்ப கடைசி வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. ஓ, இப்ப என்னாச்சு? 6வது நாள் ஆயிற்று. இப்ப 6வது நாள்ல மிருகங்கள், ஊரும் பிராணிகள்லாம் படைச்சார். முதல்ல 6வது நாள்ல. 6வது நாள்ல ஆதாம படைச்சாரு, தூங்க வச்சு எலும்பு எடுத்து அதுல இருந்து மனுஷன் உண்டாக்கி கையில கொடுத்துட்டார். ஸோ 6வது நாள் தான் ஆதாமும் ஏவாளும் படைச்சார். அது எப்படி படைத்தார் என்பது 2வது அதிகாரத்தில் இருக்கும். 2வது அதிகாரத்தில் இருக்கும். ஓகே, இப்போ படைத்தது எப்படி படைத்தாரு? தன்னுடைய சாயலாக மனுஷனை உண்டாக்குனார். உண்டாக்கிட்டு அது இப்போ மண்ணு தான். இப்போ மண்ணு தான். இப்போ என்ன செய்தாரு? நாசியில அதை மூக்கு உண்டாக்கிட்டாரு. நாசியில சுவாசத்தை ஊதிட்டார். இவருடைய சுவாசத்தை ஊதிட்டார். ஊதின உடனே அது என்ன ஆயிடுச்சா? ஜீவ ஆத்மா. அதுக்குள்ள ஜீவனம் வந்துருச்சுது, ஆத்மா வந்துருச்சுது. ஆனா இருக்கிறது என்னது? மண்ணு. மண்ணுக்குள்ள ஆவியும் வந்துச்சுது, ஜீவனும் வந்துருச்சு. இப்போ ஜீவ ஆத்மாவானா. இப்போ மனுஷன் செத்து போன உடனே ஆவி ஆண்டவர் தந்ததுனால யார்கிட்ட போயிடுது? தேவனிடத்தில் போயிடுது. இந்த மண்ணானது மண்ணுக்கு போயிடுது. சரிதானே? ஆனா ஏன் மிருகங்களின் ஆவி இல்லைவென்றால் பறவைகளின் ஏன் உள்ள கீழே போகுது, மண்ணுக்குள்ள போகுது? ஏன் அப்படின்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். இப்போ பூமியை பார்த்து சொல்றாரு, ஜாதி ஜாதியான மிருகங்கள், ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகள் இவைகளெல்லாம் பிறப்பி அப்படின்னு சொல்லி பிறப்பிக்க கடவுதுன்னு சொல்லி இப்போ இந்த பூமி கட்டளையிட்டோன்னே கீழே இருந்தே எல்லாம் வந்துருச்சுங்க. கீழே இருந்தா வந்துச்சு. எங்க இருந்து வந்தது? கீழே இருந்து வந்தது, பூமியிலிருந்து வந்தது. பறவைகள் எங்கிருந்து வந்தது? பறவைகள் எங்கிருந்து வந்துச்சு? வேத அழகா சொல்லும். 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஜலத்திலிருந்து வந்ததுன்னு இருக்கும். வாசிங்க. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இப்போ தண்ணியை பார்த்து சொல்றாரு. தண்ணியை பார்த்து சொல்றாரு. எப்படி? பறக்கும் பறவைகள், அதோடு மாத்திரமல்ல அதுல இருக்கக்கூடிய நீந்தும் ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் ஜலமானது பிறப்பிக்க கடவது அப்படின்னு சொன்னாரு. எதை பார்த்து சொன்னாரு? தண்ணியை பார்த்து. இப்போ தண்ணியில இருந்தா என்ன வந்துச்சுது? மீன் உள்ள ஜீவ ஜந்துக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்தது. பறவை எங்கிருந்து வந்தது? தண்ணிக்குள்ள இருந்து வந்தது. பறவையும் தண்ணிக்குள்ள இருந்து வந்துச்சு. இப்போ இது செத்து போச்சு, எங்க போகும்? தண்ணிக்குள்ள தானே போயிருக்கணும், கீழே போகுது. இப்ப பாருங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு எந்தெந்த பெயரிட்டானோ அந்தந்த பெயராயிற்று. இப்போ முதல்ல சகலவிதமான மிருகங்களும் பூமியிலிருந்து வந்தது. ஆனா ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மிருகங்கள் மட்டும் ஆண்டவர் மண்ணினாலே செஞ்சு ஆதாம்கிட்ட கொண்டு வந்தார். பறவைகள் எப்படி வந்தது? ஜலம் பிறப்பிக்க கடவுனார். ஆனா ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே மண்ணினாலே பறவைகளை செஞ்சு அவன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. பேர் வச்சிருக்கப்பா, இப்ப நீ பேர் வச்சுக்கிட்டார். இப்ப நடந்தது என்ன பேர் வச்சானோ அந்த பேர் தான் அதுக்கு உண்டாயிடுச்சு. ஓகே, இருக்கட்டும்.
இப்போ வேதம் சொல்லுகிறது மண்ணானது மண்ணுக்கு போகுது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகுது. அப்ப ஆத்மாங்கிறது எங்க போகுது? அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. இப்போ உங்களுக்கோ எனக்கு சரீரம் இருக்கிறது தெரியுது, ஆவியும் தெரியுது, ஆத்மாவை குறித்து நமக்கு அறிவு இல்லை. இந்த பாடி எதுக்காக வைத்தார் தெரியுமா? ஆத்மாவுக்காகத்தான் வச்சார். அதை காப்பாற்றி அதை இந்த சரீரமானது எப்படி செயல்பட்டா அந்த ஆத்மா பிழைக்கும் அப்படின்னு எண்ணி தான் அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மா வச்சார். அதுக்கு உருவம் என்ன? உன்னை இருதயம் சொல்லாதீங்க. இருதயம் ஆத்மா கிடையாது. இருதயம் ஆத்மா கிடையாது. ஆத்மாவுக்கு ஷேப் கிடைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் உள்ள இருக்கு. இப்போ மனுஷன் செத்து போறான். செத்து போன உடனே ஆவி மூச்சு எங்க போகுது? தேவனிடத்துல போயிடுது. சரி, சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. உள்ள இருக்க ஆத்மா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கா? செத்து போன அந்த சரீரத்தை பார்த்தா போயிட்டீங்களே 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 நான்னுவாங்க. அது மண்ணுக்கு போறது. இப்ப செத்து போயிட்டான். ஆவி தன்னை தந்த தேவனுக்கு போயிடுச்சு, மண்ணுக்குள்ள போயிடுச்சு, ஆத்மா எங்க போயிடுச்சு? வாசிங்க 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 44வது வசனம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்போ நமக்கு இப்பொழுது இருக்கிற சரீரம் ஜென்ம சரீரம். ஜென்ம சரீரம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜென்ம சரீரம். வேதம் ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது இப்ப இருக்கிறது ஆவிக்குரிய சரீரம் அல்ல, ஜென்ம சரீரம். இப்போ ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இப்ப அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு பேச முடியுமா? சரீரத்தில் அவயங்கள் உண்டா? பார்க்க முடியுமா? உண்டு. ஆவிக்குரிய சரீரம் எழும்பும். அந்த ஆவிக்குரிய சரீரத்தில் தான் நமக்கு இங்க இருக்குது ஆத்மா. செத்து போனோம்னா பாடி கீழே போகுது மண்ணுக்கு. ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போயிடுச்சு, சரீரத்தை விதைச்சாச்சு. இப்போ இந்த ஜென்ம சரீரத்துக்குள்ள இருந்த ஆத்மா ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள போயிடுது. இப்போ ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் இருக்கு. இப்போ இந்த ஆத்மா எங்க போகுதப்போ? எங்க போகுது? வேதம் சொல்லுது, வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். இப்போ இந்த ஐஸ்வர்யவான குறித்து நமக்கு நல்லா தெரியும். வசதி உள்ளவன் ஆடம்பரமா வாழ்ந்துட்டான். லாசரு ஏழை, அவன் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னால கிடந்து அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ 2 பேரும் செத்துட்டாங்க. லாசரு ஆபிரகாம் மடிக்கு போனா, ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறேன்றான். இங்க என்ன இருக்குது? எங்க இந்த ஜென்ம சரீரமாகிய அந்த சரீரம் விதைக்கப்பட்டுருச்சுது. யாருடைய சரீரம்? ஐஸ்வர்யவான் சரீரம் விதைக்கப்பட்டாச்சு. இப்போ அதோட முடிஞ்சிருக்கலாம்ல. ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருச்சு. இவன் ஏன் பாதாளத்துக்கு போனான்? பாதாளத்துல என்ன இருக்கிறது? அக்னி ஜுவாலை. கவனிச்சுங்க, அக்னி ஜுவாலை. நரகத்துக்குள்ளதான் அக்னி கடல் இருக்குது. அக்னிக்குள்ள போறது நரகம். ஆனால் அக்னி ஜுவாலை இருக்கிற இடத்துக்கு பேரு எது? பாதாளம். பாதாளம். ஜென்ம சரீரத்தை விதைச்சாச்சு. இப்போ ஆவிக்குரிய சரீரம் எழும்புது. வேற சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா போயிடுச்சு. இப்போ இந்த ஆவிக்குரிய சரீரம் பேசுமா? பேசும். அவன் தான் பேசுறானே. பார்க்குமா? பார்க்குறான். ஆபிரகாமா பார்க்குறான். அவன் மடியில லாசருவை பார்க்குறான், ஃபீல் பண்றான். இங்க தண்ணி இல்லையே, வேதனைப்படுறனே, இந்த ஜுவாலையில வேதனைப்படுறனே, கத்துறான். அந்த ஆத்மா இப்போ ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள போயிடுச்சு. இப்போ ஏன் அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போச்சு? பாதாளத்துல என்ன இருக்குது? எங்க ஒன்று, ஒருத்தன் பாதாளம் போனோம், இல்லைன்னா பரலோகம் இல்லை, பரதீசு.
பரதேசி போகணும். இப்போ பரலோகம் நரகம்லாம் இப்போ கிடையவே கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நான் பரலோகத்தில் போய் ஆண்டவரை பார்த்துட்டு வந்தேன், கதை விடுறாங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் போக முடியாது. ஏன்னா உலகமெல்லாம் அழிஞ்சு நியாயத்திருக்கும் போது தான் நரகம் மோட்சம்னு சொல்லி உண்டு. ஓகே, இப்போ கவனிச்சிங்க. இப்போ இந்த பாதாளத்தில் இவன் வேதனைப்படுறான். இவன் விசுவாசியா? விசுவாசியா? விசுவாசி ஏன் பாதாளத்துக்கு போனான்? அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அவனுடைய வாழ்க்கை இருந்தபடினால பாதாளத்துக்கு போயிட்டான். அருமையான சௌரியே சௌரனே நல்லா கவனிச்சுக்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கேன், பரிசுத்தாய் பெற்றிருக்கேன், அதனால நான் பரதேசி போயிடுவேன். செத்தா பரதேசி தான், அடுத்த இடம் பரதேசி தான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்காத. தேவன் உன்னை அறிவார். ரகசியமாவோ துணிகரமாவோ பாவம் செய்கிறவனாய் இருந்தால் நிச்சயமாய் இந்த உலகத்தில் ஒருவேளை திடீர்னு ஒரு எர்த்குவேக் வருது, ஒரு பூகம்பம் வருது, எங்க போவீங்க? எங்க பரலோகத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி என்னைக்காக யோசிக்கிறான்? இன்னைக்கு வந்தா போவோமா? இல்ல இயேசு கிறிஸ்து வந்தா அவரை சந்திப்போமா? இல்ல இந்த உலகத்தை விட்டு கடந்து போனா பரதேசி போவோமா? அப்படிலாம் நினைக்கிறான். அந்த நினைப்பே இல்லைங்களே. நம்ம குடும்பம் உண்டு, காலையில் எழும்பணுமா, டீ போட்டோமா, குடிச்சோமா, சமையல் பண்ணோமா, பிள்ளைகளை அனுப்புனோமா, புருஷனை அனுப்புனோமா, அப்புறம் மொபைல் எடுத்தோமா, பார்த்தோமா, அடே 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 அடே. இயேசு வருவாரா? என்னைக்கு வருவாரு? நினையாத நாள். இன்னைக்கு வரலாம்ல. இன்னைக்கு வருவாரு நீங்க நினைச்சீங்க? இன்னைக்கு வருவாரு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்றீங்க? இல்லையே. சரி, இன்னைக்குதான் என் உயிர் போகுது, நான் போனா எங்க போவேன் அப்படி நினைச்சோம்? இல்லையே. என்னமோ வாழ போறது ரொம்ப வருஷம் மாறியும். கடைசியில அந்த பார்த்துக்கலான்னு சொல்றார். அருமையான சௌரிய சௌரனை கேள். ஒண்ணு, பாவம் செய்கிறவன் பாதாளத்துக்கு போகிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாவத்தில் ரட்சிக்கப்படாத. அங்க என்ன இருக்கிறது? அக்னி ஜுவாலை. அக்னி அல்ல, அக்னி ஜுவாலை, ஃப்ளேம் தான் அடிக்குது. ரெண்டு, பரிசுத்தம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ரகசியமா பாவம் செய்யறான்ல, அவன் எங்க போவான்? பாதாளத்துக்கு போறான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்துக்கு, அவன் யாருக்கும் தெரியாது, பாவம் செய்றேன் சொல்றியா? நீ சொல்றியா? ரகசியமா செய்றியா? இன்னைக்கு நிறைய பேர் மொபைல்ல சினிமா பார்க்கறது இல்லைங்க, பாராட்டணும். சீரியல் பார்க்கறது இல்லை, பாராட்டணும். ஆனா எத்தனை பேர் கேம் விளையாடுற? அவர்கள் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கவும் செய்தார்கள். அவர்களிலே அநேகர் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறி போனார்கள். நீ விளையாடணும், கேம் விளையாடணும் இழுத்துக்கிட்டே இருந்துட்டு வச்சுக்க, நீ விக்கிரக ஆராதனைக்காரனா இருப்ப. நீ போயிருவியா பரலோகத்துக்கு? இயேசு வந்தாருன்னா நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருவியா? இல்ல, செத்து போயிட்டா பரதேசி போவியா? உன்னை நீயே ஏமாத்திக்காத. யோசிச்சு பார். தேவன் விரும்பாத காரியத்தை செஞ்சா அவன் செத்தா பாதாளம் போகிறான். பாதாளத்துல என்ன நடக்குது? அக்னி ஜுவாலை. பரிசுத்தமா வாழ்ந்தா எங்க போவான்? ஆண்டவர் வந்தா ஆண்டவரோட போயிடுவான், இல்லைன்னா பரதீசு போவான். இதை குறித்து தான் இப்போ சொல்ல போறேன். இப்போ பரிசுத்தவான்கள் எங்கே போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. என்ன சொல்லுது பாருங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ தேவ ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் அவர்களுக்கு வரப்போற காலம் என்ன காலம்? இளைப்பாறும் காலம். அப்படின்னா எங்க? பரதேசில இளைப்பாறுவார்கள். நல்ல கவனமா கேட்டுங்க. பரதேசில ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை, ரெஸ்ட் தான். இப்ப இந்த பரதேசி எங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும் வரைக்கும் இந்த பரதீசும் பாதாளமும் பக்கத்துல இந்த பக்கம் பாதாளம், இந்த பக்கம் பரதீசு, ரெண்டு பேரும் இருக்காங்க. எங்க இருக்கிறாங்க? பூமிக்குள்ள.
அதுக்கு பேர் தான் பாதாளம் தான் சொல்றது. ஒரு பக்கம் பரதீசு, ஒரு பக்கம் பாதாளம். இப்போ பாதாளத்தில் இருக்கிறவங்க பரதீசில் இருக்கிறவங்கள பார்க்க முடியுமா? எப்போ? இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னால இந்த பக்கத்துல அதனால்தான் அந்த ஐஸ்வர்யவான் அங்க பக்கத்துல இருந்த ஆபிரகாம் மடியில இருந்தவனை பார்த்தானா, பேசினானா? ஆனா ஆபிரகாம் சொல்லிட்டான், எப்பா உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய பிளப்பு உண்டாயிருக்கிறது, இங்கிருந்து யாரும் அங்க வர முடியாது, அங்கிருந்து யாரும் இங்க வர முடியாது. இது எப்போ? இது சாத்தானுடைய கண்ட்ரோல்ல யாரு இருக்கிறாங்க இப்போ? பரிசுத்தவானும் யாரும் பாவியும். மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய சாவி யார்கிட்ட இருக்குது? சாத்தான்ட்ட. இதனாலதான் சவுல் சாமுவேலை எழுப்ப சொன்னதுக்கு, சாமுவேல் எழுப்பி வந்தானா? சாமுவேல் தானா? சாமுவேலை தான். ஏன் எப்படி வர முடியும்? ஏன்னா இந்த பாதாள பரதீசு எல்லாமே சாத்தான் கண்ட்ரோல். இவ யாருடையவள்? சாத்தானுக்குரியவள். இவ சொன்னவன் எழுப்பி வந்துட்டான். சொன்னா நாளைக்கு இந்நேரத்தில் என்னோடு கூட இருப்பாயின்னு சொல்லி யாரை பார்த்து சொன்னான்? சாமுவேல். ஆனா அவன் கூட இருந்தான். சாமுவேல் இருந்தது பரதீசு, இவன் போனது பாதாளம். கவனமா கேட்டுங்க. இப்ப பரதீசு எங்க இருக்குது அப்படின்னா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு போயிட்டாரு. நமக்காக பாதாளத்துக்கு போயிட்டாரு. ஆனா உயிரோடு எழும்பின உடனே அவர் என்ன பண்ணாரு? மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை யார்கிட்ட பிடிங்கிட்டாரு? சாத்தாட்டிருந்து பிடிங்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணாரு? பாதாளத்துல இருந்த தேவனுடைய பரிசுத்தவான்களை கூட்டிட்டு போயிட்டு பரதீசுல வச்சிட்டாரு. பரதீசுங்கிறது எங்க இருக்குது? எங்க இருக்குது? இப்படி இப்படி மூன்றாம் வானம். வேதம் சொல்லு 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். தன்னை குறித்து தான் சொல்லுகிறார், பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு. அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு இப்போ எது வரைக்கும் போயிருக்கிறான் அந்த மனுஷன்? 3ஆவது வானம் வரைக்கும். 3ஆவது வானத்துக்குள்ள எங்க போயிட்டான்? அப்ப பரதேசி எங்க இருக்கு? 3ஆவது வானத்தில் பரதேசி இருக்குது. இந்த வானங்கள் வழியாய் பரலோகம் போனார்னு இருக்கும் ஆண்டவர். வானங்கள் அங்கிறது ஆங்கிலத்தில் ஹெவன்ஸ்னே இருக்கும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன். வானங்கிற இடத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஹெவன் தான் இருக்கும். அதனால அதான் பரலோகம் நினைக்க முடியாது. வானங்கள் எல்லா வானங்களுக்கும் ஹெவன் தான் பேரு. சரி, எப்படி இருக்கட்டும். இப்போ அவர் 3ஆவது வானத்தில் தான் பரதீஸ் இருக்கு. பரதீஸ்ல தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுவார்கள். நான் இப்படி சொல்றேங்க, யாரோ நம்ம சபையில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார்னு சொல்லி ஜெபம் பண்ணி இவரை நம்முடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்காக விதைக்கிறோம்னு விதைச்சிட்டோம். அவர் எங்க போறாருன்னு யாருக்கு தெரியும்? எங்க போறாருன்னு யாருக்கு தெரியும்? பாதாளம் போறாரா, பரதீஸ் போறாரா? யாருக்கு தெரியும்? எங்க போறீங்கன்னு யாருக்கு தெரியுங்க? அங்க போன பிறதான் ஐயோ இங்கே வந்துட்டேன், ஐயோ இங்கே வந்துட்டேன்னு சொல்லி அலற வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அதனால முதல்ல என்ன பண்ணிடணும்? அதுக்கேற்ற மாதிரி பரதீஸ்க்கு போற மாதிரி என்ன பண்ணிடணும்? தன் வாழ்க்கையை சரியாக்கிக்கணும். பரதீஸ்க்கு போற மாதிரி. ஓகே, இப்போ அந்த பரதீஸ்ல இளைப்பாறுவார்கள் பரிசுத்தவான்கள். பரதீஸ்ல இளைப்பாறுவார்கள். இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது 29வது வசனங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்ப இயேசு சொல்றாரு, வருத்தப்படுறவங்களே, பாரம் சுமக்கிறவங்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதை நம்ம கிராம ஊழியத்தில் சுவிசேஷம் அறிவிக்கும் போது அந்த ஜனங்களுக்கு விளங்கும்படியா சொல்லுவோம். அது இதுக்காக சொல்லல, அவர் யாருக்கு சொன்னாரு பாருங்க. இப்போ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சொல்றாரு கவனிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? எங்க? இளைப்பார். ஆத்மாவுக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு என்னிடத்தில் வாருங்கள், வந்தவங்க என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் இப்போ உங்களை கேட்கிறேன், எப்பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? எங்க முதல்ல ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட வாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசுவோடு இராதவன் பிசாசோடு இருக்கிறான், பாவஞ்சரவெல்லாம் சாத்தானோடு இருக்கிறான், பாவஞ்சரவன். ஆனா அப்படி பாவஞ்சரவன் சாத்தானோடு இருப்பான். ஆனால் இயேசு சொல்றாரு என்கிட்ட வாப்பா, என்கிட்ட வா, அடுத்தது என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்றாரு. அப்படின்னா என்ன? அவருடைய நுகத்தை ஏற்றுக்கணும். எப்படி? பாவத்தை வச்சிருக்கிற நுகத்தை ஏற்ற முடியாது. இப்போ வந்தா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, எனக்காக பலியானீங்களே, ரத்தம் செஞ்சீங்களே, மரிச்சிங்களே, ஆண்டவரே நான் பாவி வந்திருக்கிறேன், இப்படிலாம் வாழ்ந்தேன், என்னை மன்னிச்சிங்கன்னு கேட்டா மன்னிப்பாரா? இப்போ இயேசுகிட்ட வந்தாச்சா? வந்தாச்சு. வந்த பிறகு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. நுகம்னா என்ன? அதாவது பழைய நாட்களில் 2 மாடு வச்ச வண்டி போகும், அதுக்கு பூட்டுறதுக்கு நுகம்னு ஒன்று இருக்கும், அந்த ஷோல்டரில் வச்சிருப்பாங்க. ஒன்று இப்படி இருக்கும், அடுத்ததுக்கு இப்படி இருக்கும். இப்போ ஆண்டவர் சொன்னார் ஏன் நுகத்தை உங்களுக்கு ஏற்றுக்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏன் கூட இணைஞ்சிங்கன்றாரு. எப்படி இணையிறது? ஞானஸ்தானத்திலே நாம அவரோடு கூட இணைகிறோம், நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைகிறோம். ஒன்று அவர்கிட்ட வந்தாச்சு, பாவத்திலிருந்து விடுதலையாகி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தாச்சு. 2 அவரோடு கூட உடன்படிக்கையில இணைஞ்சாச்சு. அப்புறம் உடனே இளைப்பாறுதல் போக முடியுமாக்கும்? இருக்கிறீங்க பாருங்க, எங்க உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணுமா? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆச்சுமா. இப்போ அவர்கிட்ட வந்தாச்சு, ஏத்துக்கிட்டு உடன்படிக்கை பண்ணியாச்சு. பண்ணனவங்க என்ன செய்யணுமா? அவர் என்ன சொல்றாரோ அதை கத்துக்கணும். இப்ப கத்துக்கிட்டாச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் புரியுற மாதிரி சொல்றேன். இது யாரு தெரியுமா? ராஜகுமாரன், ராஜாவுடைய பையன், சவுர் ராஜாவுடைய பையன். சரி, இப்போ கத்திருக்கிறானா இல்லையா பார்ப்போம். தம்பி நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 6th. 8 4 எத்தனை? 12. 12. இவன் கத்திருக்கானா? 8 4 12 அவனுக்கு தெரியுதா? அப்ப கத்திருக்கிறான்னு அர்த்தம், புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ வாத்தியார்ட்ட போய் கத்துக்கிட்டதை சொல்றானா? கரெக்டா? இப்ப இயேசு என்ன சொல்றாரு? என்கிட்ட வாங்க, ஏத்துக்குங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, அப்புறம் என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா ஆண்டவர் என்ன வசனம் சொல்றாரோ அந்த வசனத்தின்படி வாழ்றதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். என்ன வசனம் சொன்னாலும் அதெல்லாம் நம்மளால முடியாது சார், அதெல்லாம் நம்ம இது டூ மச் சார் அப்படின்லாம் நீ சொல்லாத. உன்னால கத்துக்க நீ கற்றுக்கொண்டால் இளைப்பாறுதல், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கற்றுக்கொண்டாச்சா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப கற்றுக்கொண்டவங்க இல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? செயல்பாடு. எதுல செயல்பாடு? வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படி அவங்க செயல்பட்டால் கத்து இருக்காங்கன்னு அர்த்தம். செயல்பட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க கத்துக்கலன்னு அர்த்தம். அப்ப கத்துக்காதவங்க இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியாது. அப்படின்னா செயல்படாதவர்கள், வசனத்தின்படி வாழ முடியாதவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66:2,
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றாரு பாருங்க, என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். இப்போ ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னா இம்மிடியட்டா கீழ்ப்படியணும். இம்மிடியட்டா கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படுறீங்க? பைபிள் படிக்கிறீங்கல்ல, படிக்கிறீங்க, சரி, இங்க வசனம் கேட்கறீங்க, உடனே கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. மற்றவங்கள மன்னிக்கணும்னு இருக்கு, மன்னிக்க முடியுதா? நீங்க பைபிள் படிக்கிறீங்க, இங்க இருந்து வசனம் கேட்கறீங்க, ஆனா செயல்பட முடியல. ஆனா கேட்ட எங்க போவீங்க? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. ஏன்? எங்க வசனத்தின்படி வாழ்ந்தால் பரதீஸ் போவீங்க. என்னிடத்தில் கற்றுக்கொண்டால் அப்பொழுது பரதீசுக்கு போவீங்க, இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனா எனக்கு வசனம் தெரியும், நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் போக முடியாது. எப்படி வசனத்தின்படி வாழணுமா? என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன்றாரு. வசனத்தின்படியே வாழ்றீங்களா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி வாழணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களோ கபடற்றவர்களோ தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என்ன சொல்றாரு பவுல்? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே அப்படின்னா அந்த பாவம் நிறைஞ்ச உலகத்துக்கு மத்தியிலே நீங்கள் குற்றமற்றவளும் கபடற்றவளும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யணும். அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னா யார் மேலையும் கசப்பு இருக்க கூடாது. என்ன செய்வீங்க? இப்போ ஆண்டவரே அவ வந்து பேசட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். அவங்க உங்க மேல கசப்பு வச்சா அது அப்படி, நீங்க அவங்க மேல கசப்பு வச்சிருந்தா பேசிருங்க. யார் மேலையும் கசப்பு வைக்காதீங்க, யார் மேலையும் கசப்பு வைக்காத. எத்தனை பேர் கசப்போட உள்ள உட்கார்ந்துருக்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கோணலும் மாறுபாடும் சந்ததி அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, கசப்பு தான் வச்சிருப்பாங்க. சரிதானே? அவங்க நடுவில் நீங்கள் குற்றமற்றவளாய் மாசற்றவளாய் கபடற்றவளாய் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் எந்த வசனமா இருந்தாலும் சரி என்ன செய்யணும்? முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம செஞ்சிடும். சரி, நான் இப்படி கேட்கிறேன், ஏங்க பைபிள் படிக்கிறீங்க? ஏன் பைபிள் படிக்கிறீங்க? வசனம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவா வாழ்றதுக்காகவா? ஆனா சாத்தானுக்கு எல்லா வசனமும் தெரியுங்க, ஆனா வாழாது. அதனாலதான் அவன் பாதாளத்துக்கு போவான், நரகத்துக்கு போவான். சரிதானா? இப்ப நீங்களும் நானும் எங்க போகணும்? செத்து போனா பரதேசிக்கு போகணும். பரதேசிக்கு போனா என்ன செஞ்சாதான் போக முடியும்? அவருடைய வசனங்களை கை கொண்டாதான் போக முடியும். அவர் மேல 100க்கு 100 அன்பு வச்சிருந்தாதாங்க கை கொள்ள முடியும், இல்லாட்டி முடியாதுங்க. ஏமாத்திட்டு இருக்காத. இந்த உலகத்தை விட்டு கடந்து போனா கடைசி நான் பாட்டுக்கு நான் பரதேசிக்கு தான் போவேன்னு நினைச்சு அந்த ஐஸ்வர்யன் அப்படிதான் நினைச்சிருப்பான். ஆனா பாதாளத்துக்கு அல்லவா போய்விட்டான். எந்த வசனம் கீழ்ப்படியலும் பார். ஏங்க, ஆண்டவருக்கு மேல 100% அன்பு வச்சிருக்கவனுக்கு தாங்க எல்லா வசனத்தையும் கீழ்ப்படிய முடியும். எல்லா வசனத்தையும் கீழ்ப்படியும். ஆண்டவரே, எனக்காக பலியானீங்களே, ரத்தம் நீங்களே, மரிச்சிங்களே, இப்படி பாடுபட்டீங்களே, ஆண்டவரே இந்த அன்புக்குடா நான் எப்படி வாழணும், அப்படி நான் வாழ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தினம் அந்த அன்பை ருசித்து பார்த்து சொல்றான் பாருங்க, அவன் தான் வாழுவான். பவுல் அழகா சொல்வாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் அவர் உங்களுக்குள்ளே அறியாதற்கு தீர்மானம். அப்படின்னா ஏன் அப்படி சொன்னாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிந்து கொள்ளணும்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்ணுக்கு முன்னால வச்சுக்கோ. இன்னைக்கு யார கண்ணுக்கு முன்னால வச்சாங்க தெரியுமா? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரு,
அந்த இயேசுவை கண்ணுக்கு முன்னால வச்சு போன உடனே இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே. இதுதான் ஜெபம். யார கண்ணுக்கு முன்னால் வச்சிருக்காங்க? நன்மை செய்கிற இயேசுவை. அதனால்தான் அவர்கிட்ட போன உடனே இதை கொடுங்கப்பா, அதை கொடுங்க ஆண்டவரே, என் புருஷனை காப்பாத்துங்க, மனைவியை காப்பாத்துங்க, பிள்ளையை காப்பாத்துங்க ஆண்டவரே, மூத்தவனுக்கு கல்யாணம் நடக்கணும், 2வது பிள்ளை நல்லா படிக்கணும், என் கடன்லாம் போகணும், சீக்கிரம் ஒரு மோட்டர் பைக் வாங்கணும், இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஏன் கேட்குறோம்? அவர் நன்மை செய்கிற இயேசுவை தேடுறீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடினா என்ன பண்ணுவீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க தேடுறீங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அதான் தேடுறதுல அப்புறம் என்ன பண்றது? போங்க, நான் சொல்றேங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்னு சொல்ல தினம் இங்கே தான் வந்து ஜெபம் பண்ணுவேன். காலையில் இங்கே தான் வந்து ஜெபம் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னுடைய ஜெபம், ஆண்டவரே நான் உமக்கென்று படைக்கப்பட்டேன், உம்முடைய குமாரன் மூலம் படைக்கப்பட்டேன். இது உண்மைதானா? 1 கொரிந்தியர் 8:6 அப்படிதான் இருக்கு. பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு, அவருக்காக சகலம் உண்டாயிருந்தது, அவருக்காக நாமும் உண்டாயிருக்கிறோம். ஒரே கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிற்று, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிற்று. அப்போ உண்டாக்குனவர் யார்? தேவன். யார் மூலமாய் உண்டாக்குனார்? இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாக்குனார். யாருக்காக உண்டாக்குனார்? தேவனுக்கு. ஆனா நானும் நீங்களும் அப்படியே வாழ்ந்தோம். உண்டாக்கப்பட்டதே தேவனுக்காக தான் உண்டாக்கப்பட்டோம்னு அறிஞ்சோமே, அப்படியே வாழ்ந்தோம். நம்ம விருப்பப்படி வாழ்ந்தோங்க. நம்ம மனசாட்சி என்ன சொல்றது அப்படி வாழ்ந்தோம். அசுத்தமா அருவருப்பமா வாழ்ந்தோம். ஐயோ, ஆண்டவருக்காக உண்டாக்கப்பட்டோம் என்பதை மறந்து அப்படி வாழ்ந்துட்டோம். போங்க, பாவம் செஞ்சோம், அக்கிரமம் செஞ்சோம். இப்ப ஆண்டவர் நினைச்சிருந்தா நம்மளை அழிச்சிருக்கலாமாங்க? நம்மளை அழிச்சிருக்கலாமா? எனக்குன்னு உண்டாக்குனேன், அவன் இஷ்டத்துக்கு வாழ்றான் பாரு அப்படின்னு சொல்லி அழிச்சிருக்கலாமா? நோவா காலத்துல அவருடைய நினைவு நித்தம் பொல்லாதா இருந்தது. அவங்க பாவம் நிறைந்தவங்களா இருந்தாங்க. எல்லாரையும் அழிச்சாரா? எல்லாரையும் அழிச்சார். அப்படின்னா இந்த உலகத்துல என்னை அழிச்சிருக்கலாமே. நானே ஆண்டோடு சொல்றேன், ஆண்டோரே அவங்க எல்லாம் பாவம் செஞ்சாங்கன்னு அழிச்சிங்க, நான் அக்கிரமம் செஞ்சேன், அநியாயம் செஞ்சேன், அருவருப்பா நடந்தேன், உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும் நான் யாருன்னு. என்னை நீங்க அழிக்காம என்னைய காப்பாத்தி உங்களுடைய பிள்ளையா மாத்துறதுக்கு உங்க குமாரனையே பலியாக்குனீங்களே. என்ன அன்பு, என்ன அன்பு ஆண்டவரே. என்ன காப்பாத்துறதுக்கு உங்க மகனை பலியாக்கி என்னை காப்பாத்துனீங்களே, என்ன அன்பு. இந்த அன்புக்கு ஈட நான் என்ன பண்ண? அடுத்து உம்முடைய குமாரனோ என்னை காப்பாத்தி தேவனுக்கு பிள்ளையாய் மாற்றுவதற்கு இயேசு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் இந்த உலகத்துக்கு வந்தார். பரலோகத்தை துறந்தார், மகிமையை துறந்தார், மனுஷனா வந்தார், நிந்தைகளை அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். யோசித்து பாருங்க, பிரதான ஆசாரியருக்கு முன்னால் நிற்கும் போது அவருடைய முகத்துல ஒருத்தன் காரி உமிழ்றான், பூ அப்படின்னு உமிழ்றான். யாருக்காக? எனக்காக. என் மேல துப்பிருக்கணும். என்ன வெளியே பார்த்தா யோக்கிய மாதிரி இருக்கிற, யோக்கியதி மாதிரி இருக்கிற, ஆனா அவன் வாழ்க்கை எனக்கல்லவா தெரியும்னு ஒருத்தன் செஞ்சா நான் பூ அப்படின்னு துப்பிருப்பான். ஆனா என் மேல துப்ப விட வேண்டியதே இயேசு முகத்துல. இயேசுடைய கண்ணை மூடிட்டாங்க, கட்டிட்டாங்க. கன்னத்துல ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான், அடிச்சு சொல்றான், யாரு சொல்லு பார்ப்போம், அடிச்சது யாருன்னு சொல்லு பார்ப்போம். இதெல்லாம் எனக்காக. அதோடு மாத்திரமல்ல, முள்ளு முடிய சூட்டிட்டு கோலுனால தலையில அடிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? வெறும் தலையில அடிச்சா கூட முடியாது இருக்கும். இப்ப முள்ளு முடிய சூட்டி வச்சுட்டு கோலுனால அடிக்கிறானுங்க. எனக்காக. என்ன நேசிச்சு, என்ன நேசிச்சு. அவரை பிலாத்து வாரினால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தான். அவரை என்ன பண்ணாங்களா? வாரினால் அடித்தார்களா? அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய முதுகு ஏறு உழுத நிலம் போல ஆயிடுச்சு. என்னைக்காக யோசிச்சிருப்பீங்களாங்க? என்னைக்காக யோசிச்சிருப்பீங்களா? ஏன் தெரியுமா? என்னை உங்களை காப்பாத்தி தேவனுக்கு பிள்ளையா மாத்துறதுக்கு. ஆனா என்னைக்காவது அன்பை ருசித்து பார்த்திருப்பீங்களா? அந்த அன்பை குறித்து எண்ணி இருப்பீங்களா?
நான் தினம் யோசிப்பேன், என் கண்ணு கலங்கும். கொல்கத்தா மலைக்கு சிலுவையை தூக்கிட்டு போறாரு, பாரம் நிறைந்த சிலுவை. அங்கே ஒருத்தன் வர்றான், அவனை தூக்க சொன்னா அவனால் முடியல, மறுபடியும் இயேசு தான் தூக்குறாரு. கொல்கத்தா மலைக்கு ஏறுறாரு, சிலுவையில் ஆணி அடிக்கும், கையில் ஆணி எப்படி இருக்கும், அடுத்த கையில் ஆணி, ஓ 2 காலையும் சேர்த்து ஆணி நொறுக்கிட்டாங்க. வேதம் சொல்லுது, அவரை போகும்போது என்ன பண்ணிட்டாங்களாம், வாரினால் அடித்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சா, ஏர் உழுத நிலம் போல ஆயிட்டான், கிழிச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னைக்கா யோசித்தீங்களா? சரி, இப்போ சிலுவையில் தொங்குறார். முந்தின நாள் சாயங்காலத்திலிருந்து இது வரைக்கும் தண்ணி குடிக்கல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, தாகமாக இருக்கிறேன். எங்க ஆண்டவருக்கு தண்ணி வேணும்னா வாயத்திறன் தண்ணி வரட்டும்னா வந்திருக்கோங்க, தாகமாக இருக்கிறேன்றார். என்ன மாதிரி நிலைமையில் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பார், தாகமாக இருக்கு. சரி, காடியை குடிச்சாங்க, இருக்கட்டும். இப்போ ஒருத்தன் வந்தான், ஒரு ஈட்டி எடுத்தான், விழாவில் சர்ன்னு குத்திட்டான். எங்க சின்ன ஆணி குத்தினாலே வரைக்கும், ஈட்டி எடுத்து விழாவில் குத்துறான். ரத்தமும் தண்ணியுமா வருது. முடிவிலே முடிந்தது அப்படின்னு சொல்லி எங்க போனாரு, தன் ஜீவனை விட்டார். எங்க போனாரு, பாதாளத்துக்கு நமக்காக போனார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டார். ஆமா, இத்தனை பாடுகளையும் கொஞ்சம் யோசிப்பீங்களா நீங்க? இந்த பாடுகளை யோசிப்பீங்களா? நான் என்ன சொன்னேங்கிறது ஞாபகம் இருக்கா? எதையாவது யோசிப்பீங்க? நான் தினம் யோசிப்பேங்க. யோசிச்சுட்டு, பிதாவே என்ன காப்பாத்துறதுக்கு உங்க மகனை பலியாக்குனீங்களே, என்ன அன்பு. உம்முடைய குமாரனோ என்னை காப்பாற்றி உம்முடைய பிள்ளையா மாத்துறதுக்கு இத்தனை பாடுகளை அனுபவிச்சாரு, என்ன அன்பு. இந்த அன்புக்குடா நான் எப்படி வாழ்ந்தா சமமா இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் இடத்தில் அன்புகளை என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்படி வாழ விரும்புகிறேன். உங்கள் உள்ள மகிழும்படி வாழ விரும்புகிறேன். உங்கள் நாம மகிமைப்படும்படி வாழ விரும்புகிறேன். இதெல்லாம் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவர்கிட்ட. ஏன் தெரியுமா? எனக்காக இத்தனை பாடுகள், இத்தனை வேதனைகள். ஆனால் என்னைக்கா யோசிச்சோம் இல்லையே. அதனால நாங்கள் பாவம் செய்கிறோம், வசந்தபடி வாழ மாட்டேங்கிறோம். வசந்தபடி வாழ மாட்டேங்க. அவருடைய அன்பை ருசித்து பார்க்க இல்லை. அதனால அவர் மேல அன்பு வரல. இப்போ இயேசு மரித்தார், பாதாளத்துக்கு போயிட்டார். சரியா? வேதம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. எபிரேயர் நிறுவனம் 3ஆவது அதிகாரம் 7 இருந்து 11 வரைக்கும் வாசிக்கணும். கொஞ்சம் தயவு செய்து நிறுத்தி நிதானமா வாசிங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். இது எபிரேயன் ஆக்கியவன் எபிரேயருக்கு எழுதுறார். அது நமக்கு தானே. இன்று அவருடைய சத்தத்தை என்னைக்கு? இன்னைக்கு. நீங்க அவருடைய சத்தத்தை எப்படி கேட்பீங்க? வேதத்தை படிக்கிறீங்க இல்லவா? படிக்கும் போது அவருடைய சத்தம் உங்களுக்கு தெரியும், அந்த வசனத்தின் மூலமா. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வசனத்தை படிச்சீங்கன்னா கீழ்ப்படிக்கு வயப்பார். அந்த நாள்ல கடினப்படுத்துறது போல உன் இருதயத்தை கடினப்படுத்தாது சொல்லிட்டு, அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்துனா வெறுத்து, அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் தெரியுமா? அறியலன்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை விசுவாசி செயல்படல.
அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். நல்லா கொஞ்சிங்க. ஆண்டவர் சொன்னார் என்னுடைய இளைப்பாறுதல். அவருடைய இளைப்பாறுதல்ங்கிறது எங்க இருக்குது? பரதீசு. அவருடைய இளைப்பாறுதல் கானான் அல்ல, பரதீசு. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். எவர்கள் பிரவேசிப்பதில்லை? என்னுடைய வழியை அறியாமல் போய்விட்டார்கள். அறியாமல் போய்விட்டார்கள். என் வழி நான் கிட்டத்தட்ட 700 நியாயப்பிரமாணம் கொடுத்திருக்கிறேன், 10 கற்பனை கொடுத்திருக்கேன். என் வழி அவங்க அறியல, அப்படின்னா செயல்படல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. இப்படியே வச்சுங்க, இப்படியே வச்சுங்க, இப்படியே வச்சுங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம். அந்த ஆசாரியர்கள் போதும். எந்த ஆசாரியர்கள்? ஏலியினுடைய குமாரர் ஒப்பனியும் பினகாசும். அந்த ஆசாரியர்கள். இப்ப இவங்க குறித்து வேதம் என்ன சொல்லுது? 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஐயோ, பிசாசு மக்களா இருந்தாங்களா ஆசாரியர்கள்? அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஓச்சி போங்க. ஆசாரியருங்க தேவனை அறியவில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி வாழவில்லை. அதனால என்ன நடந்தது? சர்ச்சுக்கு வர்ற பெண்களை கெடுத்தானுங்க. சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது 3 கூறு கொண்டு இந்த ஈட்டி வச்சு குத்தி ஒருத்தன் எடுக்க வருவான். அவங்களுடைய சப்போர்ட்டர் எடுத்து வருவான். எப்பா இன்னும் வேகலப்பா, ஏய் விடுற, எஜமானுக்கு வேணும்னு எடுத்துட்டு போவானுங்க. அவ்வளவு வெறி பிடிச்சவனா இருந்தானுங்க. ஏன் அந்த மாதிரி மாறிட்டானுங்க? பாவம் செஞ்சானுங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணானுங்க? கர்த்தரை அறியவில்லை. அருமையான சௌரிய கேள். நான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தேன். 40 வருஷமா நான் பேசினேன். அவர்கள் என்ன அறியவில்லை. அதாவது என் வார்த்தையின்படி வாழவில்லை. ஆகையினால் என்ன பண்ணிட்டாராம்? என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று கோபத்தில் ஆணையிட்டார். ஏன் ஆணையிட்டாரு? அவருடைய வசந்த முடிவான். இப்போ உங்க வாழ்க்கை எப்படி? பைபிள் படிக்கிறீங்கல்ல, பைபிள் படிச்சு என்ன பண்ணுவீங்க? எனக்கு நிறைய வசனம் தெரியும் அப்படிங்கிறதா பெருசு? வசனம் தெரியுது. சாத்தான் கூட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாம் தெரியுங்க. ஆனால் நீ அதன்படி வாழாத பட்சத்தில் அவரை அறியவில்லை. என் வார்த்தை நீ அறியவில்லை. ஆகினால் இளைப்பாறுதல் போக முடியாது. வாசி, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, இன்னைக்கு படிக்கும்போது நீ கோபக்காரனுக்கு தோழனாகாதே. அப்படி செய்வாயனால் அவன் காரியத்தை கற்றுக்கூட. ஐயோ, இந்த நண்பன் கோபக்காரனாச்சே, இனிமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்ப்பா. விளைவிக்க அன்பினால் அண்டி வேறொன்றிலும் கடன் படாது. கடன் வாங்காம இருப்பான், சும்மா இருங்க. கடன் வாங்காதன்னா என்ன பண்ணணும்? நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க சொல்லு. கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்கள் செய்யும் பாவங்களை மன்னியுங்கள். இது வசனம் தெரிஞ்சு போச்சா? மன்னிப்பீங்களான்னு கேட்டால் ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு. ஏன் இந்த வசனத்தின்படி வாழ முடியல? என் ஜனங்கள் அறியாமல் போனார்கள். என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் போடும். யார் மேலே கசப்பு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களான்னு பாருங்க. கசப்பு யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? தன்னை பெரிய ஆளா நினைக்கிறவங்களுக்கு தான் கருப்பு சொல்றோம். எளிமையா வாழணும்னு நினைக்கிறவன் கசப்பே வைக்க மாட்டான். ஃப்ரீயா பேசுவான், ஃப்ரீயா இருந்துருவான். கசப்பு வச்சிருக்காங்கன்னா பெருமை ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா உங்களுக்கு? கேட்டா உமக்காகத்தானே ஐயா நான்
கதை. வசனத்தை படிக்கிறீங்க, ஆனா வாழ முடியல. அவர்கள் என்னுடைய வார்த்தையை அறியாமல் போனதுனால எங்க போக முடியல? இளைப்பாறுதலுக்கு. அப்போ வசனத்தை விசுவாசித்து செயல்படாதனால போயிட்டாரு. இப்ப அடுத்தது வாசிங்க, எபிரேயர் 3வது அதிகாரம் 15-19. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அங்க கேட்டோம், இன்று சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாம போயிடாதீங்க, போனீங்கன்னா இளைப்பாறுதல் சத்தம் போக முடியாது அப்படின்னு. இப்ப பாருங்க, சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எப்படி செய்தார்கள்? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? அரோசித்தார்னா வெறுத்தார். பாவம் செய்தவர்களை அல்லவா? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்று. ஐயா, ஆண்டவரை அறிந்தேன் என்று சொன்ன போது அவர் வசனத்தை கொடுத்தார். வசனத்தை கொடுத்தா அதை விசுவாசிக்காதனால, அதை அறியாதனால அவங்க எங்க போக முடியல? இளைப்பாறுதல் போக முடியல. இப்ப அவங்க அந்த வசனத்தின்படி வாழாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பாவம் செய்தவர்களாய் மாறி போனார்கள். ஏன் இன்னைக்கு நீ பாவம் செய்யற தெரியுமா? ஏன் இன்னைக்கு பாவம் செய்யற? ரகசியமா செய்யற, ரகசியமா செய்யற. செய்யல நீ செய்யலையா? உன் மனம் இப்ப குத்தலியா? உன் கூட பேசலியா? ரகசியமா பாவம் செய்ய பார். இது ஏன் பாவம் செஞ்சாங்க? அவருடைய வார்த்தை கேட்க விரும்பல, அதனால பாவம் செய்றாங்க. ஏன் நீ பாவம் செய்ற? அந்த பாவத்தை குறித்த வசனம் உனக்கு தெரியும், ஆனா கீழ்ப்படிய மனசு இல்ல, அதனால பாவம் செய்ற. ஒண்ணு, நீ வசனம் தெரிஞ்சு வாழாம போனா இளைப்பாறுதல் போக முடியாது. ஸோ விசுவாசித்து செயல்படலாம். அறியாமல் போனால் இளைப்பாறுதல் போக முடியாது. 2, நீ இந்த ஆண்டவர் உன்கிட்ட பேசியும் நீ கீழ்ப்படியாம பாவம் செஞ்சாலும் போக முடியாது. இப்போ அப்ப எத்தனை பேர் தான் போய் சேருவாங்க? போகணும்னு நினைக்கிறவன் போவான். இப்போ ஆண்டவர் சொன்னதை அறியாமல் போனால், விசுவாசியாமல் போனால் பாதாளத்துக்கு போயிடுவான், இளைப்பாறுதல் போக முடியாது. அதே நேரத்தில் நீ விசுவாசித்து செயல்பட முடியாவிட்டால் பாவம் செய்வாய். பாவம் செய்கிறவனும் இளைப்பாறுதல் போக முடியாது. அடிச்சரடி. இப்போ 18-19 வசனத்தை வாசி. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? என்ன சொல்றாரு? கீழ்ப்படியாதவர்களை குறித்து. ஏன் இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர். யாரு? எங்க ரட்சிக்கப்படாதவன் வசனத்தின்படி வாழணுங்கிற அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்டு கீழ்ப்படியாதவர்களை தான் சொல்றார். உனக்கு வசனம் தெரியும், வசனம் படிச்ச, ஆனால் கீழ்ப்படியவில்லை, அவங்களை குறித்து ஆணையிட்டார். என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியாது, பரதீசு வர முடியாது சொல்லிட்டு 19 சொல்லுது. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எவர்கள்? ரட்சிக்கப்பட்ட தேவஜனங்கள். எதில்? இளைப்பாறுதல். ஏன்? அவிசுவாசம். அவிசுவாசம்னா விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லைன்னா அவிசுவாசம். ஏங்க, வசனத்தை யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாதுன்னு ஒரு வசனம். கசந்து கொள்ளாதீங்க. கசப்பு வச்சிருந்தீங்கன்னா அவிசுவாசம். அவிசுவாசம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க எல்லாரையும் மன்னிச்சுங்க. மன்னிக்கலன்னா அவிசுவாசம். அதனால என்ன பண்ண முடியல? இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியல. நான் அதை இயேசு சொன்னதே உங்களுக்கு சொல்றேன். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். என்ன சொல்றாரு? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு
இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இப்ப இதை எங்க அறிவிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷத்தை எங்க அறிவிக்கணும்? சபையில. சபையில. இப்ப சபையில சொல்லப்பட்ட இயேசு சொன்ன ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. இயேசு சொன்ன ஒரு வசனத்தை 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களோ, அவிசுவாசிகளோ, அருவருப்பானவர்களோ, கொலைபாதகரோ, விபச்சாரக்காரரோ, சூனியக்காரரோ, விக்கிரகாராதனைக்காரரோ, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இது யாருக்கு சொல்லப்பட்டது? சபைக்கு. சபையில் உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானம் சார்ந்தவங்க தானே, அபிஷேகம் பெற்றவங்க தானே, அவங்களுக்கு தானே சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? இவர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கு. இவங்க விசுவாசிகளா அவிசுவாசிகளா? ஏன்னா யாருக்கு எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது? சபைக்கு. அப்ப சபையில இருக்கக்கூடிய பயப்படுற அவிசுவாசிகள் போடு. அவிசுவாசிகள் யார் நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்படாதவன் சபையில எப்படி இருப்பான்? அவிசுவாசின்னு எழுதியிருக்குல்ல, அதுல ஆங்கிலத்துல அன்பிலீவிங், நாட் அன்பிலீவர்ஸ். அன்பிலீவிங் அப்படின்னு அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான் தான், பரிசுத்தவாட்டி தான், ஆனா என் வசனத்தை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்களே, என் வசனத்தை விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்களே. விசுவாசத்தை செஞ்சிருப்பானே, விசுவாசித்து செயல்பட மாட்டேங்கிறானே, ஐயோ இவன் அவிசுவாசி. இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் கடலுக்கு போகும். யோசித்து பார் சௌரனே, சௌரியா யோசித்து பார். நீ பரதேசுக்கு போக வேண்டிய, இளைப்பாற வேண்டிய பரிசுத்தவான்கள் ஒருத்தன். ஆனால் ஏன் இன்னைக்கு பாதாளத்துக்கு போற? ஏன் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் கடலுக்கு போற? இப்போ ஏன் அவங்க இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலுக்கு போனாங்க? ஒன்னும் பயப்படுறவன், ரெண்டு அன்பிலிவனா வசனத்தின்படி செயல்படாதவன். நான் புரியுற மாதிரி சொல்றேன். இங்க மைக் இருக்கு, உன் பேர் என்னமா? ஜான். ஜான், ஷாக் அடிக்கும்டா மைக்கு. எடுக்காத எடுக்காத. சரி, இவன் எடுக்க மாட்டேங்கிறான். என் வார்த்தையை விசுவாசிச்சானா? சரி, இப்ப சொல்றேன், இந்த மைக்கு ஷாக் அடிக்காது, எடுத்துக்கடா, எடு. அல்லேலூயா சொல்லு. எடுத்தானா? என் வார்த்தை விசுவாசித்தானா? விசுவாசி. இப்ப பாருங்க, இவன் நான் சொல்றேன் முதல்ல ஷாக் அடிக்கும் எடுக்காதன்னு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? நான் எடுக்க மாட்டேன்ட்டான். எப்பா ஷாக் அடிக்கும் எடுக்காத. சரி, இவன் எடுக்கலைங்க. இப்போ நான் சொன்ன வார்த்தை விசுவாசிச்சானா? இப்போ பாருங்க, ஏய் அது எடுற ராஜகுமாரா, எடு. ஷாக் அடிக்கும், நான் எடுக்க மாட்டேன். ஐயோ, முதல்ல சொன்னேன் ஷாக் அடிக்கும் எடுக்காதன்னு. இப்போ சொன்னேன் நீ அதை எடுறான்னு. அவன் என்ன சொல்றான்? ஷாக் அடிக்கும் எடுக்காது. அது சொன்னது நான் தான், இதை சொன்னது நான் தான். ஆனா நான் இப்ப சொன்ன வார்த்தை விசுவாசித்தானா? விசுவாசிக்கவில்லை. அவன் ஏன் விசுவாசிக்கல? அவன் செயல்படல. செயல்பட்டு விசுவாசித்தான் அர்த்தம். அருமையானுளே, நல்ல கவனமா கேட்டுங்க. அன்பிலீவிங், அதாவது தம்பி போமா, தேங்க்யூ. அதாவது வசனத்தை நீ படிச்சும் அதன்படி செய்யலைன்னா நீ விசுவாசிக்கவில்லைன்னு அர்த்தம். அந்த வசனத்தை விசுவாசிக்கவில்லைன்னு அர்த்தம். அப்படி நீ விசுவாசிக்காதபடினாலே வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிற. நீ வாழாதனாலே இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார். யோசிச்சு பார், யோசிச்சு பார். எத்தனை வசனத்துக்கு உன்னால கீழ்ப்படிய முடியல? வசனம் தான் படிச்ச, இங்க வசனம் தான் கேட்ட, ஆனா கீழ்ப்படிய முடியலையே. அப்ப வசனம் கேட்டு என்ன பிரயோஜனம்? என்னங்க பிரயோஜனம்? பைபிள் படிச்சு என்னதான் பிரயோஜனம்? ஐயோ ஐயோ. இப்போ எபிரேயர்கள் இருப்போம் 4வது அதிகாரம் 9, 10, 11
ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இப்போ இங்க ஒர்க் பண்ணக்கூடிய காலம், ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செயல்படுற காலம். ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் அங்கதான், இளைப்பாறும் காலம் அங்கதான் இருக்குது, இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. நல்லா கவனிச்சுங்க, ஏனெனில் இளைப்பாறுங்காலம் இனிவதா இருக்குது. ஏன்னா அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆஹா, அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தேவன் தன் கிரியை முடித்து ஓய்ந்திருந்தார். அப்படியே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? ஓய்ந்திருக்கணும்னா கிரியைகளை முடிக்கணும். பாதி செஞ்சுட்டு பாதி செய்யலாம் வேஸ்ட், பாதி செஞ்சு பாதி செய்யலாம் வேஸ்ட். முடித்து ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஓஹோ, தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். தேவன் எப்படி ஓய்ந்திருந்தாராம்? தனக்கு தான் நினைத்திருந்த கிரியைகள் எல்லாம் முடிச்ச பிறகுதான் ஓய்ந்திருந்தார். இப்போ அங்க எபிரேயர்ல என்ன வாசிச்சோம்? இளைப்பாறுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? தங்கள் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கணும். எங்க நியமிக்கப்பட்ட கிரியை எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? எது உங்க தேவனுடைய கிரியை? எதை முடிக்கணும்? வசனம்லாம் தேவன் சொன்ன கிரியைங்க, அதை நீங்க முடிக்கணும். அது முடிக்காம நான் வந்துட்டேன் ஆண்டவரே நான் முடியாது. ஒருவேளை நீங்க முடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டு ஒவ்வொரு வசனமா கீழ்படிச்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு அவர் வந்துட்டார். அப்ப என்ன நினைப்பார் தெரியுமா? இவன் பிரயாசப்பட்டான், ஆனா நம்ம தான் முன்னால போயிட்டோம், தூக்கிட்டு போகணும், கிருபையை கொடுத்து தூக்கிட்டு போயிடுவார். ஆனால் நீ முடிக்காம செத்து போயிட்ட, இளைப்பாறுதலுக்கு போக முடியாத. என்னப்பா அது இவ்வளவு தூரம் விசுவாசம் கிடைச்ச நரகத்துக்கு அனுப்புறீங்க? நரகத்துக்கு என்ன அனுப்புறீங்க? நரகத்துக்கு அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப ஆண்டவர் தனக்கு நியமித்த கிரியைகள் எல்லாம் 6 நாள் வரைக்கும் செஞ்சிட்டு அப்புறம் ஓய்ந்திருந்தார். இயேசு எப்படிங்க? இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார்? பிதாவின் கிரியைகளை செய்வதே எனக்கு போஜனம்னாரு. இங்க வந்தார், அவர் கிரியை செஞ்சார். இப்போ சொல்றாரு பாருங்க, வாசிங்க தயவுசெய்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம் 28 30 வரைக்கும். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. இப்போ இயேசுவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இந்த பூமிக்கு வந்தது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு இயேசு அறிஞ்சிட்டு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். ஏங்க, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்றார். ஏன் அப்படி சொன்னாரா? வேத வாக்கியம் அப்படின்னா வேத வாக்கியத்துல என்ன சொல்லி இருக்குது? இயேசு தாகமா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணுங்க, சொல்லணும். ஏன் சொல்லலன்னா தேவனுடைய கிரியை நிறைவேற்றல, தேவன் பிதாவின் செயலை நிறைவேற்றல. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார் தாகமா இருக்கேன்னு சொல்லு. அதுதான் கடைசி வார்த்தை, தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். சரி, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எப்போ முடிந்ததுன்னு சொன்னாரு? கடைசியா ஒரு வார்த்தையை நிறைவேற்றணும். என்ன வார்த்தை? ஏன் தாகமா இருக்கேன்னு சொல்லலைன்னா என்னங்க? தாகமா இருக்கிறேன்னு இயேசு சொல்லல, அதனால என்ன? அவர் நினைச்சா தாகம் இல்லாம இருந்துடலாம்ல.
அவர் நினைச்சிருந்தா தாகம் இல்லாம இருந்திருக்கலாம்ல. ஆனா தாகமா இருக்குன்னு ஏன் சொன்னார்? தேவன் சொன்ன வார்த்தை, நீ தாகமா இருக்கிறேன்னு சொல்லணும். அவர் சொன்னதுனால அந்த வார்த்தை சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுட்டார். எல்லாம் முடிஞ்சிச்சுட்டார். அருமையான சகோதரனே, எல்லா வார்த்தையும் கை கொண்டு வரியா? எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, நீ பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கிறனால இது எல்லாம் செய்ய முடியாது சொல்லாத, சொல்லாத. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே பைபிள். ஏன் உன்னால செய்ய முடியல? சார், நான் ஒரு பணக்காரன் சார், இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட முடியாது சார். ஆண்டவர் சொன்னதுமா? ஆமா சார், ஆண்டவர் சொன்னா கூட என்னால விட முடியாது சார். எங்க போறப்ப? எங்க போகிற? அறியாதனாலே அவர்கள் என் இளைப்பாறுதல் பிரவேசிக்க முடியல. செய்து முடித்தால் இளைப்பாறுதல் பிரவேசிக்க. என்ன சொல்ல போறீங்க? உங்க மனசுல ஏதாவது வசனம் வருதா? இதை செய்து முடிக்கணும்னு ஏதாவது வசனம் தெரியுதா? ஒன்றும் வராத. அதெல்லாம் நமக்கு கடினமான உபதேசமா தெரியுமே, அப்படிதானே? சொன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும். நான் சொல்லவும் மாட்டேன். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் பாஸ்டர் எதை சொல்ல வர்றாருன்னு. எதை சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் சொல்லாத வரைக்கும், பாஸ்டர் சொல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்றீங்களோ? ஐயோ, எல்லா வசனமும் கீழ்ப்படியணுங்க. எல்லா வசனமும் கீழ்ப்படியணும். நான் ஒரு கணக்கு போடுறேன். 1000 கூட்டல் 2000 கூட்டல் 2000 கூட்டல் 5000 கூட்டல் 2 எவ்வளவு? உண்மைதானா? ரைட்டு. 1000 கூட்டல் 2000 கூட்டல் 2000 கூட்டல் 5000 கூட்டல் 2. இந்த இதெல்லாம் கூட்டினான். 1000 2000 2000 5000 கூட்டிட்டான். இந்த 2 அட இது சின்னதுடா, இதெல்லாம் விட்ற, இதை விட்ற அப்படின்னு விட்டுட்டான். இப்போ ஆன்சர் என்ன? 10,000. மார்க் என்ன? முட்டை. மேட்ரு ஒரு சின்ன மேட்ரு தான், சின்ன மேட்ரு தான். 2 தானே விட்டோம். அதுக்கு போய் வாத்தியார் குறைப்பாரா? வாத்தியார் மார்க் போட்டாருன்னா நீ பீடி வாங்கி கொடுத்துருக்கன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் பண்ணவும் மாட்டார், பரிதானம் வாங்கவும் மாட்டார்னு அர்த்தம். பரிதானம் வாங்க மாட்டார். இப்படி சொல்றேன். 1 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 5 கூட்டல் 10,000 எவ்வளவு? பாப்பா 10,010 சதனா. இப்போ 1 கூட்டல் 2 கூட்டல் 2 கூட்டல் 5 இது ஈஸியா கூட்டினான். 10,000மா? ஏ அப்பா, இந்த பெரிய கணக்கை எவன் கூட்டுவான் அப்படின்னு விட்டான். இப்போ ஆன்சர் என்ன? 10. மார்க் என்ன? முட்டை. நீங்க எந்த வசனத்தை விடலான்னு பாக்குறீங்க? அட இது சின்ன மேட்டு தானே விடுறீங்களா? இல்லை இது பெரிய மேட்ராச்சு நம்மளால முடியாதுன்னு விடுறீங்களா? எப்படி 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 எப்படிங்க? எதை விட போறீங்க? ஆண்டவர் சொன்னா எல்லாத்தையும் கேட்கணும். அறியாதனால அவங்க இழைப்பார்தல பிரவேசிக்கிறது. அறியாதனால பாவம் செய்யறாங்க. சௌரியே சௌரே, நீ பாவம் செய்த காரணம் தெரியுமா? வேதத்தின்படி வாழ உனக்கு மனசு இல்ல, பாவம் செய்ய. ஏன் இழைப்பார்தல் போக முடியாது தெரியுமா? வேதத்தை விசுவாசிக்க மாட்டேங்கிற, செயல்பட மாட்டேங்கிற. அறியாதனால உள்ள போற. ஜீசஸ். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 16 to 19. வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நீங்க வழியில நில்லுங்க, வழிகளில் நில்லுங்க. 4 வழி வருது, இல்ல நில்லுங்க. பூர்வமான பாதை எது? ஆண்டவர் சொன்ன பாதை எது? நல்ல வழி எது அப்படின்னு பார்த்து அதுல நடவுங்கள். கவனமா கேட்டுங்க, அதுல நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு கிடைக்கும். எதுல நடந்தா? விசாரித்து பார்த்து நல்ல வழி எதுன்னு பார்த்து. நல்ல வழி எதுல கண்டுபிடிப்பீங்க? இப்போ வேதத்துல நல்ல வழி எதுன்னு பார்த்து நடவுங்க.
அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழுப்பா கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அடப்பாவமே, ஓப்பனாவே அடிக்கிறாங்க. நாங்க நடக்க முடியாதுங்க, நீங்க ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க. எங்களால நடக்க முடியாது, நடக்க மாட்டோம் என்கிறார்கள். நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இப்ப நடக்கிறத பாருங்க. நான் உங்கள் மேல் காவலாளரையோ வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நாங்க காவல்காரரை வச்சேன், ஊழியக்காரரை வச்சேன், ஆனால் நாங்க அதெல்லாம் கேட்க முடியாது. யாருடைய வார்த்தை கேட்கல? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை யார் மூலம் வந்துச்சு? காவலாளர்கள் மூலமாய். உங்கள் மேல் காவலாளர் வச்சேன், ஊழியக்காரனை வச்சேன், ஊழியக்காரனை வச்சேன். எக்கால சத்தம் போடாம சத்தம் போடுறான், ஆனால் எங்களால முடியாது, கேட்க மாட்டோம். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே அவர்களுக்குள் நடக்கிறதை அறிந்து கொள். பூமியை கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவிகொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். என்ன சொல்றாரு? செவி கொடுக்க மாட்டேன்னு போனதுனால நினைவுகளின் பலனாகிய தீங்கை அவங்க நினைச்சு வாழ்ந்தாங்களே, அதுக்குரிய பலன் தீங்கு. எந்த இடம்? பாதாளம். போக வேண்டிய நிலைமையா இருக்கும். ஊழியக்காரனை வச்சு கூட நீ கேட்க மாட்டேன்றார, கேட்க மாட்டேன்றால. ஊழியக்காரனை ஏன் வச்சாரு? அவங்க சொன்னபடி செஞ்சா நீ என்ன பண்ணலாம்? இளைப்பாறுதலுக்கு போகலாம், ஆனால் கேட்க மாட்டேங்கிறால. நான் உனக்கு தீங்கு வர வைக்கிறேன், நரகத்துக்கு போக சொல்கிறேன். சரி, இப்போ வாசிங்க ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவாரா? பேசுவார்களா? யாரு? ஆண்டவர். பரியாச உதடுனாலும் அந்நிய பாஷைனாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அது எப்படி பேசுவார்? இப்ப பாருங்க, அதை ஆங்கிலத்தில் போட சொல்றேன். பரியாச உதடுன்னு சொன்னா என்னன்னு பாருங்க. ஃபார் வித் ஸ்டாமரிங் லிப்ஸ் அப்படின்னா என்னங்க? ஸ்டாமரிங் அப்படின்னா திக்கி திக்கி பேசுறது, திக்கி திக்கி பேசுறது. அப்படின்னா சில பரிசுத்தாவி பெற்றியான்னா, நான் பெற்றேங்க, ஆனா தத்த 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 இது மாதிரி தாங்க வருது. கவலையே படாது, கவலையே படாது. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைனாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அப்போ இந்த வார்த்தைகளை பேச வைக்கிறது யாரு? ஆவியானவர். எப்படி? திக்கி திக்கி பேசணும்னு எனக்கு பரிசுத்தாவியே வரல அப்படின்னு நினைக்காத. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைனாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களுடைய அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இது என்ன பண்ணுதான்? நீங்க என்னைக்காவது ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி அவரோடு கூட நேரத்தை செலவிட்டுறீங்களா? ஆராதனையில் வந்து ஆவியில் நிறையிறீங்க, அது வச்சுங்க ஆராதனையில். மற்றபடி தனிப்பட்ட முறையில் நீங்க ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி தேவனோடு கூட பேசுறீங்க. அது தேவன் உங்களோடு இருந்து பேசுறது, தேவன் உங்களோட இருந்து பேசுறது. பேசுவீங்க? பேசுறீங்களா? தனிப்பட்ட முறையில் கூட்டத்தில் உட்கார்ந்து நிறைய பேர் ஜெபம் பண்ண ஒண்ணு ஆவியில் நிறைஞ்சிருவீங்க, அது வேறு, அது வேறு. ஆனா தனிப்பட்ட முறையில் நீ அந்நிய பாஷை பேசி பரியாச உதவி, நான் ஒருவேளை திக்கி திக்கி பேசுறதுதான் உனக்கு கிடைச்ச பாஷைன்னு வச்சுக்கோ. அதையும் நீ தனியா உட்கார்ந்து பேசும்போதியா அப்படி நீ பேசுவாயானால் உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னைக்காவது பேசுறீங்களா? ரகசியமா தனியா இருக்கும்போது பேசுறீங்களா? சபைக்கு வந்து ஆராதனையிலே வரமாட்டேங்குது பாஸ்டர். ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஏதோ ஒன்று பேசினேன், அது அத்தோட முடிஞ்சிச்சு பாஸ்டர்.
அதுக்கு மேலே எனக்கு என்ன வரல? அந்நிய பாஷை. நீ திரும்ப திரும்ப பேசினாலாம் வரும். இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, குழந்தைகள், இந்த என்ன திலீப் குழந்தை சின்னது இருக்கு, அந்த குழந்தைக்கு மூத்த குழந்தைக்கு முட்டாய் வாங்கிட்டு வந்துட்டான். இந்த குழந்தை இப்போதான் பேசுது. என்ன கேட்குன்றீங்க? சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பேசும்? சாக்கு சாக்கு சாக்குன்னு. அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு சாக்லேட் கேட்குதுன்னு. இது வந்து ஒரே வார்த்தையோடு நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ பிள்ளை வளரும்போது என்ன சாக்லேட் தாங்கப்பான்னு கேட்குது. இப்போ சாக்லேட்னு சொல்லுது. இப்போ அந்த பிள்ளை வளருது. அப்பா நீங்க கடைக்கு போகும்போது சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுது. எப்போ? வளர 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 வார்த்தை மாறிச்சா? அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர 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 இந்த அந்நிய பாஷையில நிறைய நீங்க ஆண்டவரோட பேச முடியும். ஆனா அன்னைக்கு பேசினா தானே இன்னைக்கும் பேசுறீங்க. அன்னைக்கு பேசினா தானே இன்னைக்கும் பேசுறீங்க. அதுவே பேசல பாஸ்டர். அப்படி பேசினால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. எப்படி? ஸ்டாமரிங் டைம்ஸ். தமிழ்ல என்ன போடுறது? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் பேசுவார். உள்ள ஆவியானவர் இருந்து நமக்கு தெரிந்து பேசுவார். அப்படி பேசினால் உங்களை ஆத்மாவுக்கு இளைப்பாறு கிடைக்கும். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? என்ன செய்யலாம்? ஒரே ஒரு மனுஷனை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21 23. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி. யாரு? தூதன். தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். மிகவும் பிரியமானவன். இப்போ இந்த தூதனுக்கு இந்த தானியேல் பிரியமானவனா தேவனுக்கு பிரியமானவனா? தேவனுக்கு பிரியமானவன் தூதன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஓகே, நீ எனக்கு மிகவும் பிரியமான புருஷன். அப்படியானால் தானியேல் தேவனுக்கு மிகவும் பிரியமா இருந்திருக்கான். நான் வசனம் சொன்னா வாழ்ந்திருப்பானா? பாவம் சொன்னா வெறுத்திருப்பானா? அவன் ராஜாட்ட சொல்றான், ராஜா நான் தேவனுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதவன், உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவன்றான். தேவனுடைய பார்வையில் நீதி கேடு செய்யாதவன். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. வசனத்தின்படியே வாழ்ந்து மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி தேவனால் அழைக்கப்பட்ட அந்த தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. 12வது அதிகாரம் 9 13 வரைக்கும். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். நீ போப்பா, நீ இளைப்பாருப்பா, ரெஸ்ட் எடு. யாருக்கு ரெஸ்ட் கொடுத்தாரு? தானியேல் யார்? மிகவும் பிரியமானவன், பாவம் செய்யாதவன், தேவனுக்கு முன்பாக மாசற்றவன், வசனம் என்ன சொல்றதோ அப்படி வாழ்ந்தவன். என்ன செய்யலாம்? அவனுக்கு அப்படி சொல்லுவாரானால் நீ போய் இளைப்பாரு. எங்கே இளைப்பாரு காலம் எங்கே இருக்கு? ஆண்டவர் வச்சிருக்காரு. அங்கே போய் நீ இளைப்பார்.
ஒரு முடிவு காலம் வரும், அப்போ சுதந்திர வீதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அப்போ எழுந்திருப்பேன் அப்படின்றார். இப்போ நானும் நீங்களும் தேவனால் இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்கு அனுப்பப்பட போகிறோமா? இல்லை இல்லை, நீங்களும் நானும் பாதாளத்துக்கு போகிறோமா? உங்க ஆத்மா, ஏன் ஆத்மா அடுத்த ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எந்திரிக்கும். அந்த சரீரத்தில் உங்க ஆத்மா உள்ள இருக்கும். நீங்க வசனத்தின்படியே வாழ்ந்தால், பாவம் செய்யாமல் வாழ்ந்தால், ஊழியக்காரன் சொல்றதை கேட்டு ஜீவித்தால், அந்நிய பாஷை பேசி காரியங்களை பேசினால், கடைசியில் முடிவு என்ன? இளைப்பாறுதல். ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட வாங்க, என் நுகத்தை ஏற்றுக்குங்க, நான் சொல்றதை கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா? செய்யணுமா? எதுவும் நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுல, எதுவும் கஷ்டமாக இருக்கக்கூடாது. இளைப்பாற போகணுமா? அப்போ எந்த வசனமும் கஷ்டம்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. எதை வேணாலும் கீழ்ப்பிடிங்களா? அதில் பைபிளில் என்ன போட்டிருக்கோ கீழ்ப்படுறதுக்கு வழிப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும், நான் இளைப்பாறுதலுக்கு உட்பட்டவனாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்ககிட்ட வந்துட்டேன், உங்கள் நுகத்தை ஏற்றுக்கிட்டேன், உங்கள் கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணிட்டேன். இப்பொழுதோ என் தகப்பனே, என் தேவனே, நீங்கள் சொன்னதெல்லாம் கீழ்ப்படுகிறேன், அப்பொழுது என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னீங்களே. உங்களுடைய வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தும் போது ஜனங்களை அறியாதனாலே அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானேல், வனாந்திரத்தில் கோமுட்டின போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அவங்க ஒன்று அறியாமல் போனதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல, விசுவாசியாமல் போனதுனால. 2 பாவம் செஞ்சதுனால தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே போக முடியல. என்ன சொல்லலாம்? என்னைக்கு இயேசு வருவார்னு தெரியாது, என்னைக்கு நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம் தெரியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, நான் எப்படியா என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும், இந்த உலகத்தை விட்டு கடந்து போனா நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. என் தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க, முடிவிலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. நான் காவலாளரை வச்சு பார்த்தேன், உனக்கு சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேன்ட்டியே, தீங்கு அல்லவா உனக்கு வருவோன்றார். வேண்டாண்டவரே, நாங்கள் வேதத்தை படிக்கும் போதே அதன்படி வாழ என்னை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஊழியக்காரர் பேசும்போது உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எப்படியாயினும் நாங்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும். என்னை எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம், நீங்களா சொல்லணும். இந்த உலகத்தை விட்டு நான் எந்த நேரத்தில் எடுக்கப்பட்டாலும் நான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும். அப்படி வாழும்படிக்கு நான் வசனம் என்ன சொல்லுதோ அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். வசனம் என்ன சொல்லுதோ அப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. அவிசுவாசிகள் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தம் என்ற கடலிலே பங்கடைவார். வசனத்தை விசுவாசித்து செயல்படாமல் போவாயானால் நீ அவிசுவாசின்னு அர்த்தம். ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். இவ்வளோ நாளும் ஓடியும் பிரயாசப்பட்டும் கடைசியில் நான் ஆண்டவரே பரதீசுக்கு போகிறத விட்டுட்டு, இளைப்பாறுதலுக்கு போகிறத விட்டுட்டு பாதாளம் போகவா, அங்கே அக்னி ஜுவாலையில் வேதனைப்படவா, அதுக்காக நான் இவ்வளோ நாளும் பிரயாசப்பட்டேன். இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற்றிருங்க. எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட உம்முடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பது எப்படி என்பதை அறிந்த நாங்கள் ஒரு நாளும் உடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போய் அவிசுவாசியாகி
பாவத்துக்கு உட்பட்டு பாதாளத்துக்கு நாங்கள் போய்விடாதபடிக்கு எந்த வசனமா இருந்தாலும் நாங்களும் கீழ்ப்படிவதற்கு, அதை விசுவாசித்து செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் சபையில் ஒருத்தர் கூட பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருக்கும் எந்த வசனமும் பாரமா இருக்கக்கூடாது. முறுமுறுக்காம தர்க்கம் பண்ணாம தேவன் சொன்னதை அப்படியே செய்து ஆண்டவரே பரதீசில் வந்து சேர எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்க. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்பணும். புதுசாக வந்தவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பீரார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆதரவும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.